அவர் தான் நடத்த போறாருன்னு நீங்கள் சொல்ல முடியும். அவ்வளோதான். இவ்வளோ நாள் நடத்தியவர் அவர் தான். எத்தனையோ முறை எனக்கு முடிந்தது என்று நினைத்தோம், ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தா. கிருபை கிருபை. உம்முடைய அன்பை நினைக்கிறோம் இந்த காலை வேளையில், உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் இந்த காலை வேளையில், உம்முடைய உண்மையை நினைக்கிறோம் சுவாமி. நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர். ஓ கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடாத தேவன், உங்களை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறீர். உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நிறைய விஷயங்கள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம பாட்டியும் உலகத்தில் ஆண்டவரை நினைக்காம கூட இருந்துடுறோம். ஆனால் நாம் அவருக்கு நினைத்து நினைத்து நன்றி சொல்ல அநேக காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே சொல்ல முடியும், நம்ம இன்னைக்கு நிற்பது அவருடைய கிருபையினால். அல்லேலூயா. நாம் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு அவர் என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்கிறார், கிருபை கொடுக்கிறார். இந்த ஊதாரி மைந்தனுடைய அப்பாவுடைய கதையை நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், நிறைய தடவை படிச்சிருப்போம். அதில் அந்த அப்பாவுடைய அப்பா எப்படி நின்றுட்டுருக்காருன்னு படித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்பா எப்படி நின்றுட்டுருக்காருன்னா, அவன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவன் அந்த சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு செலவு பண்ணி எடுக்க டைம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்களேன், டைம் போடலை. 6 மாதமும் அவர் என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை விட்டு போனவன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்தார். அதுதான் தகப்பனின் அன்பு. அல்லேலூயா. நம்ம தான் நினச்சிப்போம் அடிக்கடி, நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை. நம்ம என்னைக்கு தான் சரியாக இருந்திருக்கோம்? அல்லேலூயா. என்றைக்குமே நம்ம சரியா இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோன்னா, டெய்லியும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நேராக என்ன பண்ணுறோம், மாறிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி சரியில்லை நமக்கு தெரிஞ்சவொடனே நைட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கி நான் இதை செய்ய வேண்டிய பிரகாரம் செய்யலை, என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, இன்னும் என்னை உங்களுடைய சித்தம் போல நடத்துங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவை போல தேறினவனாக மாற்றுவதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். சபையினுடைய ஒரு நோக்கம் அதுதான். சர்ச்சினுடைய ஒரு பர்பஸ் என்னது, நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். நாளுக்கு நாள் நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாடி ஓடுகிறேன். அல்லேலூயா. பவுல் கடந்த காலத்தின் பிரச்சனைகளை குறித்து பேசி கொண்டிராமல் முன்னேறி செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் என்ன செய்வார், புதிய காரியங்களை செய்வார் அப்படின்னு ஃபாதர் பர்க்மான்ஸ் அழகான ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஏன் இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா, நாம் இருப்பது கிருபையால், நாம் இருக்க போவதும் கிருபையால். அல்லேலூயா. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் அதை புரிந்து கொண்டு நாம் பரிசுத்தத்திலே வளருவோம். ஆமென். பரிசுத்தத்திலே வளருவோம். அதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் அவயவங்களை அதிகமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னது, பரிசுத்தமாகுதல், நித்திய ஜீவன். அல்லேலூயா. நாளுக்கு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை பிரித்தெடுத்து கொண்டே வருவீங்க உலக காரியத்தில். சரிங்களா? யாராவது ஏதாவது டெஸ்டிமனி எல்லாம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வரல. ஏதாவது சொல்லணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டினா நான் சர்ச்சினுடைய எடுத்து சொல்கிறீங்களா? இல்லை, சரி, நான் இப்போ மெசேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஓகே. இந்த நாளுக்கென்று தேவனுடைய வசனத்தை உங்களுக்காக பிரசங்கம் பண்ண கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்திருக்கிறார். நான் இன்னிலேருந்து ஒரு தொடர் போதனை எடுக்கலான் இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 வாரம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் ஒரு ஆரம்பத்தை இன்றைக்கி நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் நாம் அந்த போதனைக்குள்ளாக ஆழமாக செல்வோம். நான் அடிக்கடி சர்ச்சில் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, பைபிள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பைபிள் எடுத்து நீங்கள்
முறைச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன செய்ய சொல்கிறேன்? உங்களை பைபிள் எடுத்து முறைச்சி பார்க்க சொல்கிறேன். சரிங்களா? அப்போ எனக்கு தோணுச்சு, முறைச்சி பார்க்குறதுனா என்னன்னு நீ சொல்லாமல் முறைச்சி பாருன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? சரி, அப்போ இனிமேட்டு நான் இந்த வாரம் அடுத்த வாரமாக என்ன செய்ய போகிறேன்? முறைச்சி பார்க்குறதுனா என்ன, முறைச்சி பார்த்துனா என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் நான் இந்த வாரத்தில் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் தொடர்ந்து நான் பேச போகிறேன். சரிங்களா? அப்போது இந்த வாரத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க டைட்டில் அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு எப்படி இதை ஆரம்பித்து கொண்டு போகலான்னு யோசித்தப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேத தியானத்தினுடைய பிரயோஜனங்கள் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, அடுத்த வாரம் நான் என்ன செய்ய போகிறேன்? வேதத்தை எப்படி தியானிப்பது, ஹவு டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், ப்ராக்டிக்கலாக எப்படி தியானம் பண்ணுறது அப்படின்றத குறித்து உங்களுக்கு நான் பேச போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பேச போகிறது எல்லாமே தெரியும். நமக்கு எல்லாமே பெரும்பாலும் சர்ச்சுக்கு வர நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்? நமக்கு அநேக சத்தியங்கள் ஏற்கனவே தெரியும். ஆனால் நமக்கு என்னென்னா, அந்த சத்தியங்களை திரும்ப திரும்ப கேட்டு திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சத்தியங்களை திரும்ப திரும்ப கேட்டு நம்மை நாம் அந்த சத்தியத்திற்குள் வைத்து கொள்வதற்கு ஞாபகப்படுத்தி கொள்வது முக்கியம். அதாவது இயற்கையான ஆண்டவர் இல்லாத மனுஷனுடைய இயல்பு என்னென்னா, அவன் நல்லதை மறந்துடுவான், கெட்டதை ஞாபகம் வச்சுப்பான். அதுதான் ஒரு இயற்கையான மனுஷனுடைய, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுடைய இயல்பு. நம்ம மாம்சத்தில் இருந்தால் நம்மளும் அப்படி தான் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். என்ன செய்வோம்? கெட்டதை ஞாபகம் வச்சுப்போம், நல்லதை மறந்துடுவோம். அப்போது நன்றி உள்ளவர்களாக இருங்கள்னு ஏன் வேதம் சொல்லியிருக்குன்னா, பெரும்பாலும் என்ன பண்ணுறோம்? பிரச்சனையே நினச்சி கலங்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ அழகாக நம்மளை நடத்தினாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும்? தினமும் அவர் எவ்வாறு அழகாக நடத்தினார் அப்படின்றத நினச்சி அவருக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கு உதவியாக இருக்கிறது தான் வேத வசனங்கள். அதற்கு உதவியாக இருக்கிறது தான் வேத வசனம். நம்ம வேதத்தை வாசிக்கிறது அல்லது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் திரும்ப தான் நான் சொல்ல போகிறேன். நான் எதுவும் புதுசாக உங்களுக்காக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூ வில் ரியலி பி பெனிஃபிட்டட். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சரி, பைபிளை வாசித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பைபிளை வாசித்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வேதத்தை குறித்த ஒரு அறிவு கிடைக்கும். வேதத்தை குறித்து என்ன கிடைக்கும்? ஒரு அறிவு கிடைக்கும். பைபிளை வாசித்தா வேதத்தை குறித்த அறிவு கிடைக்கும். அதனால தான் என் பிள்ளைங்கள்ட்ட கூட நான் கடந்த ராத்திரியில் சொன்னேன், ஒரு வருஷத்துக்குள்ளே பைபிளை முடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு 5 சாப்டரை படிங்க டெய்லியும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம அதிக வேத வசனத்தை வாசிக்க பைபிளை பற்றின நாலேஜ் நமக்கு கிடைக்கும். பைபிளை பற்றின நாலேஜ் கிடைக்கும். ஆங்கிலத்தில் ஒரு கொட்டேஷன் வாசித்தேன், when you read the Bible you get information, but when you meditate the Bible you get transformation. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? வாசித்தா இன்ஃபர்மேஷன், மெடிடேட் பண்ணால் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். அதுதான் நம்ம வேத தியானத்தினுடைய அவசியம். வாசித்தா உங்களுக்கு தாவீது வந்தார், கோலியாத் வந்தார், மோசே வந்தார், யோசுவா வந்தார்லாம் தெரியும். வாசிக்கிறது தெரிய வைக்கிறதுக்கு, ஆனால் யோசிக்கிறது எதுக்கு? நம்மளை மறுரூபப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? வேத தியானத்தை நாம் செய்ய வேண்டும். வேதத்தை பற்றி சரித்திர உண்மைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வேதத்தை பற்றி உங்களுக்கு சரித்திர உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இந்த பைபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம்? இந்த பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்குது. பைபிளில் 66 புக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். வேறு சில சபையார் என்ன சொல்கிறாங்க, 70 சொச்சம் 80 சொச்சம் அப்படி நிறைய புக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 66 புஸ்தகத்தை நான் என்கிட்ட கேட்பாங்க, எந்த பைபிளை ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், முதல்ல 66 ஃபாலோ பண்ணு, அப்புறமா மற்றதை பற்றிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுண்டு. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வேதாகமத்தில் அநேக தள்ளுபடி ஆகமங்கள் சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகு கடைசியாக இந்த 66 புஸ்தகங்கள் யூத பாரம்பரியத்தின்படி, யூத வழக்கத்தின்படி இருக்கிறபடினால் பழைய ஏற்பாட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டோம். புதிய ஏற்பாட்டில் எந்த சபைக்கும் எந்த விதமான பாகுபாடோ அல்லது சர்ச்சையே கிடையாது. அதனால் புதிய ஏற்பாடை எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் எந்தெந்த இதை சேர்க்கணுன்றது பெரும்பாலும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. அதனால் 66 புஸ்தகங்கள் கொண்ட இந்த புக்கு எத்தனை வருஷம் எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பைபிளை எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா?
1400 வருஷம் ஆச்சு. இந்த புக்கை எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 வருஷம். கிட்டத்தட்ட 44 ஆத்தர்ஸ், எழுத்தாளர்களால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. இந்த வேதாகமத்துடைய சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த வேதாகமம் ஒரு மைய கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது. அது என்னவென்றால், மனுக்குலம் மீட்படைந்து தேவனோடு கூட ஒன்றிணைகிற ஒரு சாரம்சத்தின் மையத்தை வைத்து கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூங்காதவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், யாருமே தூங்கல, சரிங்களா? அப்போ இந்த வேதாகமம் 66 புஸ்தகங்களை உடையது. 1400 வருஷங்களாக பல்வேறு தரப்பட்ட எழுத்தாளர்களால் எழுதப்பட்டு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி மனுக்குலத்தின் மீட்பிற்காக வழிகாட்டியாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், சரிங்களா? அதனால் இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு சாதாரண புக்குன்னு நினைக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான புக்குன்னு நினைக்கணும். நம்ம வீட்டு பத்திரம் இருக்கும், வேறு ஏதாவது பாண்ட் இருக்கும், வேறு ஏதாவது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம், பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கணும், இல்லைங்களா? பைபிளை எங்கே வச்சிடறோம், எங்கேயாவது தூசி கிடக்கிற இடத்துல போட்டு வச்சிடுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா பைபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய புஸ்தகம். இதுதான் நம் வாழ்க்கைக்கான தத்துவத்தையும் வழியையும் அடங்கிய புஸ்தகம். இதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேனுவல், நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி இதில் போடப்பட்டிருக்கு. அதனால தான் வேத எழுத்தாளர்கள், பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு 5 சாப்டர் படிங்க, நீங்கள் படிச்சிடலான்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டர் அதிகாரம்லாம் யார் போட்டது? மனுஷங்க ஏற்படுத்தினது. இந்த சாப்டர் அதிகாரம்லாம் யார் ஏற்படுத்தினது? மனுஷங்க ஏற்படுத்தினது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு பாஸ்டர் நான் ஒரு சாப்டர் படித்தேன் அப்படின்ற கதையை விட்டுருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 9 சாப்டர் கூட படிக்கலாம். அல்லேலூயா. அதை நீங்கள் என்ன அப்படி டக்குன்னு எடுக்கிறீங்க, மத்தேயு எடுக்கிறீங்க, மத்தேயு உள்ள அத்தனை 28 சாப்டர் என்ன பண்ணலாம், படித்து முடிங்க. படித்து முடிச்சோன்னா அப்படியே இயேசுவானவர் நடக்கிறதையும் அற்புதம் செய்கிறதையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசிப்பதினால் நமக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆமென். ஒரு நாளைக்கு 5 சாப்டர் வாசித்தா ஒரு வருஷத்தில் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 சாப்டர் வாசித்தா 6 மாதத்தில் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 15 சாப்டர் வாசித்தா 3 மாதத்தில் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு 30 சாப்டர் வாசித்தா 45 நாளில் வாசிச்சிடலாம். எல்லாத்துக்கும் பிளான் போட்டு இன்டர்நெட்டில் பிளான் அடிங்க. ரீடிங் பைபிள் இன் 45 டேஸ்ன்னு அடிச்சிங்கன்னா டக்குன்னு பைபிள் கேலண்டர் வரும். எடுத்து உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து டெய்லியும் டிக் அடிச்சுட்டே இருங்க, எவ்வளோ வாசிச்சிங்கன்ட்டு. அழகாக வாசித்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைபிள் ரீடிங் கிவ்ஸ் யூ இன்ஃபர்மேஷன். பைபிள் மெடிடேஷன் கிவ்ஸ் யூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக படிக்கிறதில்ல. ஒரு முறை நான் டெரிக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புகழ்பெற்ற வேத எழுத்தாளர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அவருடைய புஸ்தகத்தை பார்த்துருக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பைபிள் டீச்சர், ரொம்ப ஒரு ஸ்காலர். எப்படின்னா அறிவில் தேர்ச்சி பெற்றவர். அந்த காலத்திலே அவர் டாக்டரேட் படிப்பு முடிச்சிருந்தார்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அறிவான ஒரு பண்டிதர். அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது பைபிளை பற்றி அவருக்கு ஒரு ஆப்போசிட்டான ஃபீலிங், நெகட்டிவ் ஃபீலிங் தான் இருந்துச்சு. இது என்ன பைபிள், இது என்னத்தை வாசிக்கிட்டு, இது சும்மா வாசித்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அவருடைய படிப்புக்காக பைபிளை வாசிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு பிரிட்டிஷ், அவர் யார், ஒரு பிரிட்டிஷ் யூகே சிட்டிசன். வாசிக்க ஆரம்பித்தோன்னே பைபிள் என்ன ஆயிடுச்சு, அவரோட பேசி அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அது வரைக்கும் அவருக்குள்ள ஒரு டிப்ரெஷன் ஆவி என்ன பண்ணுச்சான், போராடிக்கிட்டு இருந்துச்சு. பைபிள்லேருந்து அவர் அதை கற்றுக்கொண்டார், அந்த ஆவியை எப்படி மேற்கொள்வது அப்படின்ட்டு. நீங்கள் முடிஞ்சால் டெரிக் பிரின்ஸனுடைய டீச்சிங்கை ஏதாவது ஒரு நாள் கேட்டு பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படி எதிர்மறையான எண்ணம் கொண்டு வாசித்தவங்களை கூட பைபிள் என்ன செய்கிறது, மாற்றுகிறது. அதற்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. ஆகவே 1400 வருஷங்கள் 44 எழுத்தாளர்கள் இப்படியாக வைக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை பல முறை ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, எரிச்சு எப்படியாக இதை காலி பண்ணிடலான்னு நினச்சாங்க. ஏன்னா கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க, எழும்புனாங்க. கிறிஸ்தவத்தை பைபிளை வச்சு தானே பேசுகிறீங்கன்ட்டு முடக்க இந்த வேதாகமத்தை அவர்கள் நினைத்தார்கள்.
ஏன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வசனத்தை எழுத்து வடிவில் கொடுத்திருக்கிறபடினால் இந்த வசனத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு அவரே இந்த முறையை ஏற்படுத்தினார். அதனால தான் இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இது நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக வேல்யூ பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் நமக்கு தோல்விகள், ஏன் நமக்கு கஷ்டங்கள், ஏன் நமக்கு போராட்டங்கள் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அந்த அறிவு வேணும்னா நமக்கு எது வேணும்? வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் வேணும். உதாரணத்துக்கு பண கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி தீர்ப்பதற்கு என்று வேத வசனம் சில வழிமுறைகளை சொல்லுகிறது. தேவன் பணத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆமென். தேவன் பணத்திற்கு எதிரானவர் அல்ல. பணமே இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும்? பணமே இல்லைன்னா எப்படி பொருளை போய் வாங்க முடியுமா? நீங்கள் போய் கடையில் போயிட்டு நான் ஒரு விசுவாசி, எனக்கு வந்து 1 கிலோ மட்டன் கொடுங்க, 1 கிலோ சிக்கன் கொடுங்கன்னு அவன் என்ன செய்வான்? காசை வையே, இல்லாட்டி ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆகவே நமக்கு பணம் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பண பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தில் உறவுகளில் பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை, அதை எப்படி கையாள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒன்று சொல்லுவேன், நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். உதாரணத்துக்கு திருமணம் தேவனுடைய இன்ஸ்டிடியூஷன், கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம், நிறுவனம் என்னென்னா திருமணம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலத்தில் எப்படி ஒரு செய்தி ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்தில் என்ன பேசிக்கிறாங்க? திருமணம் இல்லாமலே குடும்பம் நடத்தலான்னு வந்து பெரிய பெரிய டவுன்களில் பேசிக்கிறாங்க. அது வந்து இப்போ ஒரு ஃபேஷன் சொல்லிக்கிறாங்க. அது வந்து தேவனுக்கு முன்பாக என்னது? அருவருப்பு. தேவனுக்கு முன்பாக என்னது? அருவருப்பு. ஆமென். ஏன் இதை உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து பைபிள் படி சொல்கிறீங்க, நாங்கள் வந்து இந்த உலக நடப்பு படி சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். எப்போதுமே நான் சொல்கிறது கரெக்டாக, நீங்கள் சொல்கிறது கரெக்டான்றதை தீர்க்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்னது? பைபிள். உங்களுடைய கருத்து ஓட்டங்கள் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்போ தான் குடும்பத்தில் கூட சொல்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இணக்கமாக சுமூகமாக இருக்கணும்னா நம்ம எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் இது வேதாகமம். அல்லேலூயா. ஆகவே தான் வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேதாகமத்தை நாம் சிந்திக்கவும் வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து யோசுவா 1:8 இவ்வாறாக சொல்லுகிறார். யோசுவா 1:8 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். யோசுவா 1:8. ஜாஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இதில் பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அடுத்தது, இதையெல்லாம் செய்வதற்கு கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானிப்பாயாக. நம்ம தியானம் பண்ணாதான் அதன்படி நடக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போ நீ செய்யறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்கு? நீ புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது வேத வசனத்தை கைக்கொள்ளும்படிக்கு, வேத வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இன்னொரு வசனம் நீ இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறாக அதை வாசிக்க கேட்கலாம். 1:3 வாசிக்க கேட்கலாம். 1:3 வாசிங்க. இதில் போட்டிருக்கு பாருங்க, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைகொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாசிக்கிறதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது.
நம்ம எவ்வளவு நேரம் எடுத்து வாசிக்கிறோம், எவ்வளவு பொறுமையாக வாசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்னுடைய எல்லாமே பைபிளை வச்சு தாங்க இருக்குன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோம், பைபிளை விட்டு வேற என்னத்தையோ கேட்குறோம், வேற என்னத்தையோ வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்ததாக மற்ற காரியங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். அப்போது 4 காரியங்களை நான் இன்னைக்கு சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். வேதாகமம் நமக்கு செய்கிற 4 நன்மைகளை நான் சொல்லி வாசிக்க போகிறேன். சரிங்களா? நீதிமொழிகள் சங்கீதம், பேசாமல் கவனிங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Psalms 1 chapter 2 verses 2 and 3 யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு பிரியமாக இருக்கணும். முதல்ல பிரியமாக இருந்து அடுத்தது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன், இதை வச்சு அதை நான் கொஞ்ச நாளில் ரிலீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டு நான் உங்களுக்கு பாடி காட்டட்டுமா? புது பாட்டு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த பாட்டு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான பாட்டு, இருந்தாலும் சும்மா பாடுவோமே. நீங்கள் உங்கள்கிட்ட நான் சொன்னதுனால அதை பாடுறேன். நான் எழுதின பாட்டு ரொம்ப சிம்பிளான பாட்டு, அதனால் இவர் என்னத்தை பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லாதீங்க நான் போன பிறகு. தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். உயிரோடு இருந்தெழுந்தவர் உன்னோடிருந்து நடத்துவார். உயிரோடு எழுந்தவர் உன்னோடிருந்து நடத்துவார். தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். உயிரோடு எழுந்தவர் உன்னோடிருந்து நடத்துவார். உயிரோடு எழுந்தவர் உன்னோடிருந்து நடத்துவார். உனக்காக உயிர்த்திட்டார், அவரோடு ஜெயித்திட்டாய். உனக்காக உயிர்த்திட்டார், அவரோடு ஜெயித்திட்டார். உயிரோடு எழுந்தவர் உன்னோ கடைசி நடத்துவார். உயிரோடு எழுந்தவர் உன்னை கடைசி நடத்துவார். சொல்வோம். தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். தொட்டதெல்லாம் வாய்த்திடும், செய்வதெல்லாம் நேர்ந்திடும். உயிரோடு எழுந்தவர் உன்னோடிருந்து நடத்துவார். அல்லேலூயா. பாட்டு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கா? ரைட். அப்போது நான் பாட்டு விட்டுறலான்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி பாட்டு நான் எழுதியிருக்கேன். நீ பாருங்களேன், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் டெய்லியும் அடிக்கடி ஜெபம் பண்ணுறது இந்த காரியம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்புகிறேன். ஆகவே நான் செய்கிறதெல்லாம் நடக்கணும். நம்ம பாவ காரியங்களை செய்ய மாட்டோம் இல்லைங்களா? பாவ காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். நமக்கே தெரியும், பாவம் பண்ணுற காரியத்தில் நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க எந்த உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. நாம் செய்ய போகிறதே அவருக்கு பிரியமானதை, அவருக்கு ஏற்றதான் செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற வசனம், நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் நடக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று செய்கிறோம். அப்போ நம்ம எதை செஞ்சாலுமே, சாப்பிட்டா கூட அவருக்காக தான் சாப்பிட்றோன்னு நினச்சி சாப்பிடணும். உண்மையாக அதுதான் அர்த்தம். சாப்பிட்டா கூட அவருக்காக தான் சாப்பிட்றோன்னு. அப்போ நம்ம சாப்பிடும்போது, தேவையில்லாத சாப்பிடும்போது நமக்கே தோணும், டேய் நீ தேவையில்லாமல் உன்னை உள்ளே இறக்கிட்டு இருக்க, அது உன்னை என்ன பண்ணிடும், ராத்திரி உன்னை பேத்துரும், உஷாராயிரு அப்படின்னு சொல்லி. நம்ம எதை செஞ்சாலும் அவருக்காக செய்யணுமா? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமை. அப்போது
இந்த வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கான்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துடைய ரூட் என்னவா இருக்கு? டீப் ரூட்டடா இருக்கு. கரெக்டாக டைமுக்கு டைம் அந்த மரம் என்ன பண்ணுது? நல்ல கனிகளை கொடுக்கிறது. அப்போ வேத வசனத்தை படிக்கிறதுனால், தியானிக்கிறதுனால் ஏற்படுற முதல் பலன் என்னன்னா, நீங்கள் கர்த்தருக்குள்ளும் ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளும் டீப் ரூட்டடாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருப்பீங்க? டீப் ரூட்டடாக இருப்பீங்க. அடுத்தது, ஏற்ற சமயத்தில் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? கனி கொடுப்பீங்க. ஒரு நாளும் வேறானது என்ன செய்யாது? ஐயோ தண்ணி வரலையே, ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு கவலைப்படாது. அது என்ன பண்ணுது? ஆழமாய் தன்னுடைய வேரை உள்ளே செலுத்தி தன் காலத்தில் என்ன செய்கிறது? கனி கொடுக்கிறது. டெய்லி ஆண்டுடைய வசனத்தை வாசிச்சோன்னா, டெய்லி ஆண்டுடைய வசனத்தை தியானிச்சோன்னா, அவருடைய சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்து விடுவோம்? அவருடைய சத்தியத்துக்குள்ளே ஆழமாக வேர்கொள்வோம். அல்லேலூயா. அதான் முதல் பலன். ஃபஸ்ட்டு வசனத்தை ஏன் வாசிக்கணும்னா, அவருடைய உண்மையில் நாம் என்ன செய்வோம்? வேர்கொள்வோம். அப்போ தான் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளால் அதை பற்றி கவலைப்படாமல் வேர்கொண்டிருக்கிறபடினால நாம் சரியாக நடந்து கொள்வோம். முதலாவது வேத வசனம் என்ன செய்கிறது என்றால், நமக்கு சக்தியை கொடுக்கிறது, நம்மை அசைய விடாமல் பாதுகாக்கிறது. டெய்லி மெடிடேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது நமக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு பலனாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி வேதத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்க வேண்டும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க? வேதத்தை மட்டும் வாசித்து மெடிடேட் பண்ணுறேன்ட்டு ஜபம் பண்ணாமல் விட்டுருவாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஜபான் ஜபான் ஜபான்னு சொல்லிட்டு பைபிளை விட்டுருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் செய்யணும். நம்ம பைபிளை படிச்சுட்டு, பொதுவாக பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பைபிளை படிச்சுட்டு அந்த வசனத்தை கொஞ்சம் மனசில் ஏற்றும் போது, அடுத்த வாரம் நான் தியானிக்கிறது எப்படின்றத சொல்கிறேன். வசனத்தை நான் மனசில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனசுக்குள்ளே வைக்கும்போது, நம்ம ஜபமே வசனத்தின்படியாக மாறிவிடும். நம்முடைய ஜபம் என்ன ஆகிடும்? வசனத்தின்படியாய் மாறிவிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு பைபிளை படிச்சுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுறது நல்லது. அல்லேலூயா. அப்போது வேத வசனம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, முதல்ல அவருடைய சத்தியத்தில், அவருடைய உண்மையில், அவருடைய கொள்கையில் நம்மை ஆழமாக வேர்கொள்ள வைத்து நம்மை நிலை நிற்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட். வேத வசனத்தினுடைய முதலாவது பெனிஃபிட் என்ன நம்ம வாழ்க்கையில்னா, நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரூட் வேணும்ல. நம்ம ஆடக்கூடாதுல்ல, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தின்படி கேட்டு நடக்கிறவன் எவனோ அவன் யாராக இருக்கிறான்? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறான். நான் சொல்லிய இந்த வசனங்களின்படியெல்லாம் கேட்டு இதன்படி நடக்கிறவன் யார்? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவன். ஏன் அந்த வீட்டிற்கு ஒப்பா நம்ம சொல்றாருன்னா, காற்று அடித்தது, மழை பெய்தது, அலைகள் வந்தது, பெரிய இரைச்செல்லாம் வந்துச்சு, அந்த வீடு என்ன செய்யல? அசையவே இல்லை. நம்ம அசையக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நம்ம அசையக்கூடாது. அல்லேலூயா. யூ ஷுட் நாட் பி ஷேக்கன். பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன வராது? பிரச்சனையே வராது, நீங்கள் அப்படியே ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்ல, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போது முதலாவது வேத வசனம் நம்மை சத்தியத்துக்குள், அவருடைய கொள்கைக்குள் வேர்கொள்ள வைத்து கனி கொடுக்க செய்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறது. அல்லேலூயா. முதலாவது. ரெண்டாவது வாசிப்போமா? வாசிங்க. அவருடைய வேத வசனம் நமக்கு செய்கிறதை சங்கீதம் 119 105 வாசிக்கலாம். Psalm 119. சங்கீதம் 119 ரொம்ப அருமையான சங்கீதம், இருக்கிறதுலே பெரிய சங்கீதம். என் பொண்ணுக்கிட்ட நாங்கள் ஒரு 5 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம், அந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லுன்ட்டு 5 வருஷமாக அவன் மனப்பாடம் பண்ணிகிட்ருக்கா. சரிங்களா? சங்கீதம் 119 105 யாராவது வாசிப்போமா? ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். ஓகே.
உம்முடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நான் இந்த சாட்சியை உங்களுக்கு பல தடவை சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், இப்படி ஒரு சர்ச் கட்டணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொன்னப்போ, நான் இருதயகுமார் சார் வீடு இருக்கிற அந்த பிஎன்டி காலனிக்கு என்னை புரோக்கர் கொண்டு போய் காமிச்சார். சார், லேண்ட்லாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னார். ஆனால் நான் பிஎன்டி காலனிக்கு போகும்போது ஒரு பேர் இருந்துச்சு, கோவை புதூர்னு இப்போ இருக்கான்னு தெரில, சுண்டக்காமுத்தூர்னு பேர் இருந்துச்சு. அப்போ நான் வாங்க கிட்டத்தட்ட போயிட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் ஒரு 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 தெளிவான வெளிப்பாடு கொடுத்தார். என்னென்னா, நீ கோவை புதூர்னு பின்கோடு போட்ட இடத்த வாங்கணும். நான் ஒரு கிறுக்க மாதிரி என்ன பண்ணேன், நிறையா நாள் எல்லா இடத்தையும் தேடி தேடி பார்த்து இந்த இடத்த வாங்கினேன். சரிங்களா? இந்த இடத்த நான் இப்படி தேடி வாங்கிறதுக்குள்ளே அந்த இடத்தினுடைய விலை 5 மடங்கு ஏறிடுச்சு. ஆக்சுவலாக நான் தேட ஆரம்பித்தப்போ 50,000, வாங்கும்போது 2,50,000 ஆயிடுச்சு. நான் அப்புறம் தான் யோசித்தேன், சொல்லும்போதே ஒழுங்காக கோவை புதூர்லே வாங்கி எதுக்கு போய் சுண்டக்காமுத்தூரில், அப்புறமா பக்கத்தில் தீத்திப்பாளையம், அந்த பாளையம், இந்த எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு கடைசியாக வாங்கினேன். சரிங்களா? அப்போது ஒழுங்காக சொன்ன இடத்துல வாங்கியிருந்தா ஒரு வேளை 50,000 லேண்டு முடிஞ்சிருக்குமாக்கும். சில நேரத்தில் இப்படி சொதப்பிடுறதும் உண்டு. ஆண்டு சொல்கிறது கேட்காம கொஞ்சம் அங்கங்கே அலைப்பாயிருது. இந்த வனாந்தர யாத்திரை ஏன் ரொம்ப பெருசாகிடுச்சு சொல்லுங்கள்? சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது. சொல்கிற பேச்சை கேட்கலாம், நம்முடைய யாத்திரை என்ன ஆகிடும், அங்கே இங்கேன்னு போகும், நம்ம அலைவோம், நம்ம அலைந்து திரிவோம். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, இன்று அவர் சத்தத்தை கேட்டீர்கள் என்றால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க ஜாக்கிரதையாக இருக்கு. எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கு. அவர் சத்தத்தை கேட்டிங்கன்னா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம தப்பு பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, கிருபையை நடத்துகிறார். சரிங்களா? அப்போது வாங்கினேன், இந்த இடத்த வாங்கிட்டு இந்த இடத்துல சர்ச் கட்ட எனக்கு ஆசை, அதே நேரத்தில் வீடு கட்டவும் ஆசை. சரிங்களா? 2 ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்குது? ஒரு பக்கம் சர்ச்சு, இன்னொரு பக்கம் வீடு. அப்போது வீடு கட்டிடுறேன், ஆண்டவரே சொன்னீங்கன்னு கட்டிடுறேன். நான் சர்ச்சுக்குன்னு ஒரு லேண்டு வாங்கட்டுமான்னு கேட்டேன். அப்போது என் பாக்கெட்டை பார்த்தேன், லேண்டு வாங்குறது சர்ச்சில் சர்ச்சுக்கு ஏதாவது இருக்கான்னு என் பாக்கெட்டை பார்த்தேன். என் பாக்கெட் என்ன ஆயிடுச்சு, பாக்கெட் பிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையில் பைசா இல்லை. லேண்டு வாங்கினதே காசை அங்கே இங்கே ரெடி பண்ணி வாங்கணும். சரிங்களா? கையில் காசு இல்லை. அப்போது நான் ஒரே கன்ஃபியூஷன். அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சர்ச்சாக மாற்றிடுறேன் அப்படின்னு யோசித்தேன். இல்லை ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சர்ச்சாக மாற்றினா எனக்கு கீழே ரூம் இருக்காது, 2 ரூம் தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மேலே 2 ரூம் வேணும், அதனால் மேலே மட்டும் சர்ச்சாக மாற்றிடுறேன். அப்போ இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் சர்ச்சாக போட்டுடலாம், ஃபுல்லாக ஒரு 500 பேர் உட்கார்ற மாதிரி ஃபுல் ஹால் போட்டு ஒரு லிஃப்ட்லாம் போட்டு அழகாக மேலே பில்டிங்கை ஏற்றிடுவோன்னு நினச்சேன். நான் பில்டிங்கை ஏற்றும் நினைக்கிற அளவுக்கு என் பட்ஜெட்டும் என்ன ஆகிட்டே இருந்துச்சு, ஏறிக்கிட்டே இருந்துச்சு. நான் யோசித்து கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ சர்ச்சை வெளியில் லேண்டு வாங்கி கட்டணுமா ஆண்டவரே, உள்ளே கட்டணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இப்படியே ஓடிட்டே இருக்குது. என்கிட்ட கான்ட்ராக்டர் கேட்குறாரு, சீக்கிரம் சொல்லுங்கள் சார், பிளான் போடணும் சார், லேட் ஆகிட்டு இருக்கு சார், என்ன சார் பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் இழுக்கிறீங்க அப்படின்னார். உடனே நான் என்ன பண்ணேன், டெய்லியும் பைபிள் வாசிச்சுட்டே இருப்பேன் இல்லைங்களா? அப்போ ரோமர் 16ஆம் அதிகாரத்தை அன்றைக்கி வாசிக்கிறேன். முக்கியமாக ஒரு டெசிஷன் நான் எடுக்கணும், அன்றைக்கி என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ரோமர் 16:2 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 16:2 தான் நினைக்கிறேன், 16:5. ரோமர் 16:5 வாசிக்க கேட்கலாம். சர்ச்சு உள்ளையா வெளியா அப்படின்னு ஒரே குழப்பம், வீட்லையா வெளிய இடத்துலையா அப்படின்றப்போ அந்த 5ஆம் வசனம் வந்துச்சு. அவர்களுடைய சொல்லுங்க, அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அப்போ டக்குன்னு ஆவியானவர் எனக்கு ஷாக் கொடுக்குறார், உன் வீட்டில் தான் கூட போகுது. அப்போ எனக்கு ஒரே குழப்பம், எப்படின்னா வீட்டில் கூட எப்படி சர்ச்சுக்கு ஜனங்கள் வருவாங்க? வாசல்படி எத்தனை வாசல்படி வைக்கிறது? வீட்டுக்கு ஒரு வாசல்படி, சர்ச்சுக்கு ஒரு வாசல்படி வைக்கிறதா? எப்படி இதை வச்சு இதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது? வாசல்படியில் யாராவது ஒரு ஆள் நின்று இதுதான் சர்ச்சுன்னு யாருக்காவது சொல்லி ஜனங்களை கூப்பிடணும். நிறைய பிரச்சனை இருக்குது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுட்டு இருக்கப்போ நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, முதல்ல நீ என்ன செய்கிற, உன் வீட்டில் தான் சபை கூடுதுன்னு சொல்லிட்டேன். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்த மட்டும் நான் என்ன பண்ணேன், பிளாக் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரு பில்லர் இருக்குங்க, ஐ மீன் ஒரு பீம் போயிட்டுருக்கு. என்கிட்ட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சிவில் இன்ஜினியர் வந்தார்.
போடுற ஒரு 100 பேராவது உட்கார்ற மாதிரி ஒரு இடத்த போடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்பேஸையும் இழுத்து விட்டார். ஆக்சுவலாக பேக்டாக நம்ம உட்காந்தோன்னா ஒரு 80 பேர் இல்லை 100 பேர் உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நமக்கு வந்து போட்டி போட்டுட்டு உட்கார்ற ஒரு நாள் வரும். சரிங்களா? போட்டி போட்டு உட்கார்ற நாள் வரும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் வசனத்தை வாசிக்கும்போது தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு, எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிது. நான் ஒரு முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக. என்ன முடிவு? வீட்டில் சபையா வெளியே சபையா? வெளியே ஒரு இடம் வாங்கி திரும்பவும் நான் சபை கட்டினேன்னா எனக்கு வந்து பல்லுலாம் என்ன ஆகிடும், கீழே விழுந்துடும். பல்லுலாம் என்ன ஆகிடும், கீழே விழுந்து நான் வயசான கிழவன் ஆகிடுவேன். எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. அப்போ ஒரு கைடன்ஸ் எனக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வசனத்தின் மூலமாக என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு கைடன்ஸ் கொடுத்தார். அல்லேலூயா. ஸோ முதலாவது வசனம் வாசித்தா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சத்தியத்தில் நீங்கள் நடப்படுவீங்க. ரெண்டாவது வசனம் வாசிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கைடன்ஸ் கிடைக்கும். சொல்லுங்கள், என்ன கிடைக்கும்? கைடன்ஸ். எதை எப்படி முடிவெடுக்கிற ஒரு அறிவு கிடைக்கும். சரியாக முடிவெடு. அதனால தான் தினமும் எழுந்தோன்னு பைபிளை வாசிச்சுட்டு எந்த வேலையும் செய்யுங்க. பைபிளை வாசிக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரிங்களா? அப்போது ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுனால் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது காரியம் என்னென்னா, வேத வசனம் நமக்கு முடிவெடுக்க வழி நடத்த உதவி செய்யும். திடீர்னு நீங்கள் எந்த வெளிநாட்டில் போய் படிக்கணுமா, உள்நாட்டில் படிக்கணுமா, மேலே படிக்கணுமா, எதை படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்க 4-5 பேருக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு எதை படிக்கணும். நம்ம படிச்சுட்டே பைபிளில் இருந்தால் பைபிள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். எனக்கு அப்படி பேச போய் தான், இல்லைன்னா நான் கண்டிப்பாக வேறு ஒரு லேண்ட் வாங்கணும்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். 2 லேண்ட் வாங்கிடுவோம். ஒரு லேண்டு வீட்டையும் சர்ச்சையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் சர்ச் வந்து என்ன ஆகிடும், குழப்பமாக இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். தப்பு பண்ணிடாதுன்னு ஒருத்தவங்களாம் சிலர்லாம் சொல்கிறாங்க. ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சிரு, ஒன்றா வச்சேன்னா அப்புறம் சர்ச்சுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னாங்க. நான் இப்போது ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு டெசிஷன் மேக்கிங், இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங். ஏன்னா இந்த ஃப்ளோரை யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எல்லா வீட்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டி விட்டு வாடகை விட்டுருவாங்க. அதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. சர்ச்சு கட்டணுமா, வாடகை விடணுமா அப்படின்னு நெருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் நெருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு நெருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு பக்கம் கேட்குறாங்க, என்ன நீ பண்ண போகிற. நான் ஒரு முடிவெடுத்தே ஆகணும். தீர்ப்பை நான் என்ன சொல்லி ஆகணும், கொடுத்தே ஆகணுன்ற ஒரு முடிவு வந்துருச்சு. எனக்கு தீர்ப்பு கொடுத்தது யார் தெரியுமா? ஆவியானவர். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு கிடச்சிது. உன் வீட்டில் கூடி வருகிற சபை. கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன். உன் குழப்பத்துக்கெலாம் ஒரு முடிவு கொடுத்தாச்சு. அழகாக எனக்கு முடிவு கிடச்சிது. அதனால தான் பைபிளை நம்ம பைபிளை வாசிக்கும்போது இப்போ என்ன செய்யணும்னா, பிரியமாக இருந்து வாசிக்கணும். அடுத்தது பயபக்தியோடு வாசிக்கணும். அல்லேலூயா. பைபிளை வாசிக்கும்போது 2 நடக்குது. ஒன்று, நீங்கள் பைபிளை வாசிக்கலாம், இல்லாட்டி பைபிள் உங்களை வாசிக்கும். பைபிள் என்ன பண்ணும், உங்களை வாசிக்கும். அல்லேலூயா. பைபிளை வாசிச்சிங்கன்னா பைபிள் உங்களை வாசிக்கும். எப்படி வாசிக்கும்? நான் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை வாசித்தேன். 2 தெசலோனிக்கர் 1 இன்னைக்குரிய என்னுடைய டெய்லி ரீடிங் வந்து 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தை நான் வாசித்தேன். சரிங்களா? 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தை வாசித்தேன். அது பாருங்களேன், 3 வசனம் பாருங்களேன். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்தோடனே டக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? விசுவாசம் தெசலோனிக்கேயரிடத்துல பெருகியது. விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? தெசலோனிக்கேயரிடத்துல பெருகியது. அடுத்து என்ன போட்டிருக்கு? அன்பிலே அவர்கள் பெருகுகிறார்கள். தெசலோனிக்கேயர் விசுவாசத்தில் பெருகுகிறார்கள். அடுத்து எதில் பெருகிறார்கள்? அன்பில் பெருகிறார்கள். அப்போ எனக்கு ஒரு வசனம் என்கிட்ட பேசுச்சு. ஒன்று, நீங்கள் வசனத்தை வாசிக்கும்போது உங்கள் தலையில் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். இல்லாட்டினா வசனம் உங்களை பேசி உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? எய்தர்
யூ ரீட் த பைபிள் ஆர் அலோவ் த பைபிள் டு ரீட் யூ. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னிடத்தில் மறைவான பாவங்கள் நீங்களாக்கி என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்க, அவைகள் என்னை மேற்கொள்ள ஒட்டாதிருங்க. அதனால தான் வசனத்தை தாவீது அவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறார். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு 2 கேள்வி வருது. தெசலோனிக்கரிடத்தில் விசுவாசம் பெருகிற்று, தெசலோனிக்கரிடத்தில் தேவ அன்பு பெருகிற்று. தாமஸ் ஜார்ஜ், உன்னிடத்தில் விசுவாசம் பெருகிருக்கா? உன்னிடத்தில் தேவ அன்பு பெருகிருக்கா? அதற்காக யாராவது ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களா என்னை பார்த்து? இல்லை நான் உங்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறேனா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. ஸோ பைபிளை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா நீங்கள் சிலதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பைபிள்கிட்ட பணிவாக ரீட் பண்ணிங்கன்னா பைபிள் உங்களை ரீட் பண்ணும். அது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அது வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை என்னது? ஜீவன் உள்ளது. அடிக்கடி இருதயகுமார் சார் ஜெபம் பண்ணும்போது அது சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவார். எதுக்குன்னா, அவர் வசனத்தில் பயங்கரமான ஒரு கில்லாடியாக இருக்கிறார். அதனால் வசனத்தை என்ன பண்ணுறாரு, கட 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 கடன் மனப்பாடம் பண்ணி அவர் பாட்டிக்கு சொல்கிறாரா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வசனத்தை சொல்லணும். எபிரேயர் 4:12 எபிரேயர் 4:12 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கும். நீங்கள் பைபிள் உங்களை ரீட் பண்ண அலோவ் பண்ணிங்கன்னா உங்கள் டெசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக தப்பான்னு உங்கள்கிட்ட உள்ள குழப்பத்தை அது என்ன பண்ணும், கட் பண்ணிடும். சிசர்ஸ் என்ன பண்ணும், உள்ளே விட்டு என்ன பண்ணும், சிசர்ஸ் துணியை கிழிச்சிரும், ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பை கிழிச்சிரும், சிசர் வெட்டும் இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனுடைய வசனம் என்ன பண்ணும், வெட்டும். சார் நான் சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், போகலாமா போகக்கூடாது? சினிமாவுக்கு போகலான்னு எனக்கு தோணுது, போகக்கூடாதுன்னு என் மனசை சொல்லுது. ஒரு வாலிப பையனுடைய கேள்வி. அப்போ நீ எதை முடிவு பண்ணணும், எப்படி முடிவு பண்ணணும்? சினிமா பார்த்தா உன் விசுவாசம் கூடிருமா? சினிமா பார்த்தா உன் பரிசுத்தம் கூடிருமா? சினிமா பார்த்தா தேவ சித்தத்தை இன்னும் நல்லா சூப்பராக செஞ்சுருவியா? சினிமா பார்த்து உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் சாட்சியாக இருந்துருவியா? அப்படின்னா நீ என்ன பண்ணு, சினிமாவை பாரு. சினிமாவை பார்த்தனா நீ கெட்டு போயிடுவியா, சீரழிஞ்சிருவியா, உன் பரிசுத்தம் குறைஞ்சிருமா, உன்னுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற நோக்கம் செதறிடுமா? அப்படின்னா பார்க்காது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரை. சினிமாவை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, பீடி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா, இன்டர்நெட் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, ரீல்ஸ் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, இதுக்கெல்லாம் டைரக்டான ஆன்சர் கிடையாது. ஆனால் எதெல்லாம் நம்மளை கட்டுதோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் நம்மளை வீழ்த்துதோ அதை நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இன்றைக்கி தான் பிராய்லர் சிக்கன் வந்திருக்கு, இன்றைக்கி தான் பீஸா வந்திருக்கு, இன்றைக்கி தான் KFC வந்திருக்கு. KFCயை பற்றி பைபிளில் அப்போ போடலை. நம்ம இப்போ சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய யோசனைகளை அது என்ன பண்ணும், வகையாக இருக்கும், நமக்குள்ளே பேசும். பைபிள் நம்மளோட கூட பேசும். அப்போ டெசிஷன் மேக்கிங்கில் நமக்கு வேதாகம் என்ன செய்கிறது, உதவி செய்து. அதனால தான் நான் டெய்லி சொல்கிறேன், பைபிளை படிங்க 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 படிங்க. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் எப்படி தியானிக்கணும்னு சொல்கிறேன். இப்போவே கிட்டத்தட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளுக்கு அது உதவி செய்கிறது. 3வது காரியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். எப்படி வெளிச்சமாக இருக்குது, தீபமாக இருக்குது? வீடு கட்டணுமா கட்ட வேண்டாமா, சர்ச் போடணுமா போட வேண்டாமா, அதுக்கு எனக்கு அது வெளிச்சம் கொடுத்துச்சு, ஒரு டெசிஷன் எடுக்க உதவி செஞ்சிச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் ஏன் இதை பண்ணேன்னு சொல்லி நான் ரிக்ரெட் பண்ணலை. இந்த அளவுக்கு 100% இன்னும் நான் சக்ஸஸுக்கும் போகல. அதே நேரத்தில் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி ரிக்ரெட்டும் பண்ணல. கடவுள் என்ன நடத்துகிறார், இன்னும் நம்மளை நடத்துவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வைப்பார். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சாதாரண காரியங்களை சாதாரணமானவர்களை கொண்டு செய்கிறவர். ஆடுகளின் பின்னாக சென்றவனை அரசனாக மாற்றி அகில உலகத்திற்கும் புகழ்பெற்ற தலைவனாக மாற்றியவர் யாரு? ஆண்டவர்.
அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் செய்வார். நம்ம தான் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவ வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. மூணாவது பாருங்க, ஏசாயா 26:3 வாசிக்க கேட்கலாம். ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அன்பானவர்களே, நமக்கு இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? நம்மளுக்குள்ளே என்ன வரும்? நெகட்டிவ் தாட்ஸ். உதாரணத்துக்கு, என் லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் நான் போயிடுவேனா போயிட மாட்டேனா, நம்முடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா, நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுரும். இப்படி நம்ம வாழ்க்கையில் அன்றாடத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம மனசுக்குள்ளே பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வந்து வச்சுட்டே இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்கு 2 கொம்பு இருக்குன்னு அந்த பழைய ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வருவான்னு நினைக்காதீங்க. பழைய ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? பழைய ஒனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னது ஓனர்ஸ் ப்ரைடு நெய்பர்ஸ் என்வி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஒனிடா டிவியில், அந்த ஒனிடா டிவியில் ஒரு பேய் வந்து கொம்பு வச்சு நிற்கும். பிசாசு நம்மக்கிட்ட எப்படி வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி வருவான்? பிசாசு எப்படி வருவான்னா, பொதுவாக கெட்ட சிந்தைகள், எதிர்மறையான சிந்தைகள் மூலமாக. பயம் வருது தேவையில்லாமல் உங்களுக்கு ஒரு நேரத்தில். ஆனால் யார் நீங்கள் யார் இந்த பயத்தை யார் கொண்டு வரா சொல்லுங்கள்? பிசாசு. கோவம் பயங்கரமாக வருது, காரணமே இல்லாமல் கோவம். என்ன சார், தொட்டாலே இவன் என்ன பண்ணுறான்? கடுகு மாதிரி வெடிக்கிறான், பட்டால் பட்டால் வெடிக்கிறான். என்ன சார் பிரச்சனை இவனுக்கு? அவனுக்கு கிறுக்கு முத்திருச்சு, கோபம் முத்திருச்சு. கோபத்தை கொண்டு வருது யாரு? பிசாசு. பொதுவாக பிசாசு நம்முடைய எண்ணங்கள் மூலம் வந்து, எண்ணங்கள் மூலம் நம்மை ஆக்கிரமித்து, அதை நாம் அதிகமாக நம்ம அனுமதி கொடுக்கும்போது நமக்குள்ள அந்த ஆவி வந்து உட்காந்துரும். இதுதான் டெலிவரன்ஸில் பேசிக் பிரின்சிபல். விடுதலை ஊழியத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இதுதான். சத்ரு என்ன செய்கிறான்? எண்ணங்கள் மூலம் வெளிப்படுகிறான். அப்போது நீங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசில் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனசு இருந்தால் சமாதானம் இருக்கும். உறுதியாக இயேசுவை பற்றி கொள்ளவில்லை என்றால் சமாதானம் போயிட்டு நெகட்டிவ் தாட்ஸும் மனப்பதட்டமும் உண்டாகும். மனப்பதட்டம் உண்டாயிடுச்சுன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு மனப்பதட்டத்தினால் பல வியாதிகள் வருகிறது. பொதுவாக வயிற்றோட்ட பிரச்சனைகள்லாம் வருது. கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. வயிறில் உள்ள எல்லா பிரச்சனைகள், அல்சர், எல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பாதி பிரச்சனைகள் காரணம் என்ன? ஆன்சைட்டி, பதட்டம். வெளில வந்து சொல்ல முடியாது. ஆள் என்ன பண்ணுவான்? மண்டைக்குள்ளே 70 mm ஓட்டிகிட்டே இருப்பான். மண்டைக்குள்ளே என்ன ஓட்டுவான்? 70 mm. ஐயோ என்ன ஆகுமோ, அங்கே போனால் இதாகிடுமோ, அதாகுமோ, இதாகுமோ, அப்படியே யோசிச்சு எவன்ட்டையும் சொல்லவே முடியாது. சொல்ல முடியல, என்ன ஆகிடும்? சொல்ல முடியாத பிரச்சனை ஸ்வயம் நேராக இங்கே போகும், வயிற்றுக்கு போகும். வயிற்றில் என்னாகும்? ஆசிட் லெவல்ஸ்லாம் மாறிடும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்முடைய ஆவி எங்கே இருக்குது? நம்முடைய ஆவி எங்கே இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள்லாம் இங்கே இருக்குன்னீங்க, சிலர் இங்கே இருக்குன்னீங்க. நம்முடைய ஆவி இருக்குது நம்ம வயிற்றில். நம்முடைய ஆவி இருக்குது எங்கே? வயிற்றில். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள் நதிகள் புறப்பட்டு ஓடும். உள்ளம்ன்றது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லிஸ்ன்னு போட்டிருக்கு. அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லிஸ். நமக்கு டென்ஷன் ஆகிடுது, பதட்டமான, இங்கேயே நமக்கு பிரச்சனை அடிக்குது. இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் அடிக்கும். வயிற்றில் தான் என்ன ஆகும்? கட 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 கடன்னு என்ன ஓடும்? பட்டாம்பூச்சி ஓடும். பூச்சிலாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? எஸ். அப்போது உங்களுக்கு சமாதானம் வேணும்னா இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்ட மனது வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வசனத்தை உங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். மூணாவது என்ன சொல்கிறான்னு, உங்கள் உள்ளத்தில் சமாதானம் வேண்டும், சுகம் வேண்டும், கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்,
சமாதானத்தோடு வாழணும்னா, இயேசுவை பிடிச்சுக்கணும்னா, இயேசுவின் வசனங்களை உங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிம்மதி வேணும். உங்களுக்கு நிம்மதி வேணுமா? எத்தனை பேரை நான் பார்க்குறேன், they live in conflict. they live in conflict. யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க அந்த கான்ஃப்ளிக்டை. மைண்டுக்குள்ளே போராட்டம், மனப்போராட்டம் ஏகப்பட்ட பேர். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 5:17 ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் போராடுது. அப்போ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆவியில் இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும்னா அவரை உறுதியாய் பிடித்து கொண்ட மனம் உண்டாக வேண்டும். அதற்கு வசனம் அவசியம். 3வது, நமக்கு அவர் சுகத்தையும் சமாதானத்தையும் வசனத்தின் மூலமாக தருகிறார். நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஆஸ் எ பாஸ்டர் நான் டெய்லி வாரம் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் போய் பிரசங்க புஸ்தகங்கள் நிறைய வாங்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரசங்கங்கள் இருக்குது. பட் ஆனால் அன்னன்னைக்கு தேவையை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறா? ஆவியானவரும் வசனமும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் 2 வகையிலே தேவன் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் 2 வகையிலே தேவன் பேசுகிறார். முதலாவது எப்படி? முதலாவது தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசுகிறார். 2வது வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரும் வேத வசனமும் எப்படி செயல்படுகிறார்கள்? ஒன்றாக செயல்படுகிறார்கள். ரொம்ப முக்கியம்கோ. நான் சொல்கிறது உங்களுக்கு ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் எப்படி தேவன் பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? நம்முடைய உள் மனசாட்சியின் மூலம். உள் மன சாட்சியின் மூலம். அங்கே மனசாட்சி தான் குழப்பம், பிரச்சனை வருது. அப்போ தான் கான்ஃப்ளிக்ட் பெருசாகிடுது. என்ன ஆகிடுது? கான்ஃப்ளிக்ட்டு பெருசாகிடுது. அப்போ நம்ம மனசாட்சியில் நம்ம க்ளீனாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அதை ஸ்டெபிளைஸ் பண்ண நமக்கு உதவி செய்வார். அதற்கு பிறகு வசனம் நமக்கு சுகத்தை கொண்டு வரும். ஸோ தேவன் 2 விதங்களில் பேசுகிறார் புதிய ஏற்பாட்டில். பிரதானமாக ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2வது வசனம். இது ரெண்டும் ஒன்றாக இருக்கிறபடினால பொதுவாக வசனமும் ஆவியானவரும் ஒரே பாயிண்ட்டை தான் சொல்லுவாங்க. எனக்கு வீட்டில் தான் சர்ச் கட்டணுன்ற எண்ணம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த எண்ணத்தை வசனம் என்ன பண்ணுச்சு? உறுதிப்படுத்துச்சு. அப்படி தான் நமக்கு வேத வசனம் ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு பாஸ்டர் பேசும்போது ஆண்டவர் பேசுவார், அல்லது வேற யாராவது ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கன்ஃபர்மேஷன். தீர்க்கதரிசிகள்லாம் சொல்கிறது என்னது? கன்ஃபர்மேஷன். உங்கள்கிட்ட ஆண்டவர் ஃபஸ்ட்டு பேசிடுவார். அதுக்கப்புறம் அவங்க ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? தம்பி நீ அங்கே அதை செய்ய போகிற, இதை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது, நமக்கு ஏற்கனவே சொன்னது தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். புதிய ஏற்பாட்டினுடைய பியூட்டியே என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக மாறுகிறார். தான் புதிய ஏற்பாட்டினுடைய பியூட்டியே. பழைய ஏற்பாட்டில் தேவன் யார்ட்டையும் பேசல. சில பரிசுத்தவான்கள் மூலம் தேவன் பேசினார். தாவீது, தீர்க்கதரிசியாய் சாமுவேல், எசேக்கியல், ஏசாயா அப்படின்னு சொல்ல குறிப்பிட்ட நபர்கள் மேலே பேசினார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறாரு? யார்கிட்ட வேணால் பேசுவார். இவன் கட்டட தொழிலாளி தானே, இவன்கிட்ட எப்படி பேச முடியும்? அப்படி கிடையாது. இவன் சாதாரண சின்ன பையன் தானே, இவன்கிட்ட எப்படி பேச? அப்படி கிடையாது. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரோடும் பேசுகிற தேவன். அதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு விசுவாசின்னு நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்க. நமக்கு பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா. யூ ஆர் அ கிரேட் பிளஸ்ஸிங். சொல்லுங்கள், நான் ஒரு சிறந்த ஆசீர்வாதம். சொல்லுங்கள், நான் ஒரு சிறந்த ஆசீர்வாதம். அதனால தான் நீங்கள் ஸ்பெஷல். சரி, 4வதாக தேவ வசனம் நம்ம கொண்டு வருகிற பையனை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? வாசிக்கலாம். யோசுவா 1:8. யோசுவா 1:8 வாசிங்க. கடைசி பகுதி. யோசுவா 1:8 கடைசி பகுதி. யாரும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க? இருங்க, நானே வாசிக்கிறேன். கடைசி பகுதி. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். உங்களுக்கு செழிப்பு வேணும், வெற்றி வேணும், ஜெயம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். யோசுவாட்ட சொல்கிறேன். யோசுவா வென்ற ராஜாக்கள் எத்தனை?
யோசுவா ஜெயித்த ராஜாக்கள் எத்தனை? 31. மேடம் தான் கரெக்டாக சொல்கிறாங்க, 31. உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றடையணும்னா போராட்டம் இருக்கும். ஆண்டவர் ராஜாவாகிய ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னார், நீ போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அப்படியே அழகாக எடுத்துப்ப அப்படின்னு சொன்னார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்படிதான் சொல்றார். பாருங்க 1:5 பாருங்க, 1:5 பாருங்க. 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக இருப்பதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சும்மா ஆண்டவர் கொடுத்தாரா? கிடையாது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் ஆசீர்வாதம் நன்மையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது போராட்டம் வரும். பிசாசு போராடுவான், எப்படியாவது உங்களை என்ன பண்ணுறது, தட்டி விடுறதுக்குன்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த சர்ச்சுக்கு எதிராக எத்தனை போராட்டம், இந்த சர்ச்சுக்கு எதிராக எத்தனை போராட்டம், எனக்கு எதிராக எத்தனை சத்துருக்களின் வல்லமையை நான் பார்க்குறேன். அத்தனை போராட்டம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் எப்படி தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெற்றியை கொடுத்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க செய்தாரோ அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் செய்வார். அல்லேலூயா. 31 ராஜாக்களை யோசுவா கொன்று, தேசங்களை பட்சித்து, ஜனங்களை விரட்டி கொன்று அந்த தேசத்தை அவன் உரிமையாக்கி கொண்டான். ஒரே ஒரு இடத்துல தான் தோத்தான். ஆயி பட்டணத்துக்கு எதிராக யோசுவாவின் இராணுவம் தோல்வி அடைந்து புறமுதுகிட்டது. அந்த இடத்துலையும் அவன் சாபத்தீடான ஒன்றை வச்சிருந்ததுனால தோற்று போனார். அன்னைக்கும் யோசுவாவுக்கு அந்த காரணம் தெரியல. காரணம் தெரிஞ்ச உடனே தேவ சமூகத்தில் ரெட்டை உடுத்தி தன் வஸ்திரத்தை கிழித்து உபவாசித்து அழுதான். ஆண்டவரே, எனக்கு தோல்வியே வராதல்லவா, எப்படி நான் தோற்று போனேன்? ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு பார்ட்டி இருக்கான், அந்த பார்ட்டிக்கிட்ட என்ன இருக்கு? சாபம் இருக்கு. அவனை கிளியர் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். ஆண்டவர் சொல்றது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். என்கேஜேவி டிரான்ஸ்லேஷனில், என்கேஜேவியில் என்ன போட்டிருக்கு? யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். அதுதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன். குட் சக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு, பேட் சக்சஸ்ன்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி புகழ் அடைகிறாங்க? குறுக்கு வழியில் அடைகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? புகழை குறுக்கு வழியில் அடைகிறாங்க. உடனே நமக்கு தோணிடக்கூடாது அவெல்லாம் பெரிய ஆள் அப்படின்ட்டு. எவனுமே பெரிய ஆள் கிடையாது. சொல்லுங்க, எவனுமே பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் நானும் பெரிய ஆள் ஆண்டவருக்குள்ள. நீங்கள் யாரையாவது பார்த்து ஐயோன்னு சொல்லி, இந்த ஒரு சில நடிகர் நடிகையெல்லாம் பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஐயோ இவங்களாம் ரொம்ப பெரிய ஆள் போட்டிருக்கு. அதெல்லாம் பேட் சக்ஸஸ். அதெல்லாம் என்ன சக்ஸஸ்? பேட் சக்ஸஸ். குட் சக்ஸஸ் இருக்கு. தேவ சித்தத்தை செய்து முடிப்பது, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறது. கர்த்தர் உங்களை முடிக்க வைப்பார். அதுக்கு என்ன வேணும்? வசனத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வசனத்தை படிக்கல, தியானிக்கலனா நிம்மதி இல்லை, கைடன்ஸ் இல்லை, வெற்றி இல்லை, ஆடிடுவோம். வசனத்தை படித்தா ஆட மாட்டோம், வழி திறக்கும், வழி கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக ஆண்டவர் சக்ஸஸை கொடுப்பார். நம்ம சமாதானத்தோடு சுகத்தோடு இருப்போம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா? எந்திரிச்சுக்கோங்க. ரீடிங் த பைபிள் கிவ்ஸ் யூ வாட்? Reading the Bible gives you information. Meditating the Bible gives you transformation. அதனால தான் பைபிளை மெடிடேட் பண்ணுவோம். மெடிடேட் பண்ண தீர்மானிப்போம். பைபிளை சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது, பைபிளை மெடிடேட் பண்ணணும், மறைச்சு பார்க்கணும். அடுத்த வாரம் சொல்கிறேன் என்ன மறைச்சு பார்க்குறதுனா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம்.
சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் புரியும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் புரியும். சொல்லுங்க. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, வசனத்தை பெயருக்கென்று வாசிக்காமல் ஏதோ வாசிச்சோன்னு சொல்லி இல்லாமல் எங்களுடைய ஆட்டிடியூட்லாம் நல்லா இருக்கட்டும். அது வசனம் எங்களோடு பேசும், இந்த வசனம் எங்களிடத்தில் பேசும் என்ற எண்ணத்தோடு உமக்குரிய மரியாதையை கொடுத்து உம்முடைய வசனத்தை குறித்த பயபக்தியோடு நாங்கள் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதினால் நாங்கள் அசையாமல் இருப்போம். உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதினால் எங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டு, நிம்மதி உண்டு. உம்முடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதினால் நாங்கள் சரியான முடிவுகளை எடுக்க தேவன் எங்களுக்கு துணை செய்கிறீர். உம்முடைய வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிப்பதினால் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. எங்கள் இலக்குகளை நாங்கள் சென்றடைவோம். தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். பைபிளை புது டைமென்ஷனில் வாசிக்க ஒரு உறுதி எடுங்க. கம் ஆன், லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள். பைபிளை அப்படியே பார்ப்பேன்னு சொல்லுங்கள். வாசித்து அதை அப்படியே என் கண்களுக்குள்ளே கொண்டு வருவேன்னு சொல்லுங்கள். கடமைக்கு வாசிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அது என்கிட்ட கேள்வி கேட்டால் அதை எழுதி வைப்பேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் வேத வசனத்தை சரியாக வாசிங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லோரும் ஆமென் சொல்வோம். ஆமென். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கைகளை கொடுக்கிற நேரம். ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் காணிக்கைகளை கொடுப்போம். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால். சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தை சரியானபடி வாசிக்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய கிருபையினால் நிரப்பியறலும். எங்களுடைய அபிஷேகம் பாதுகாக்கட்டும். நாங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் இன்னும் வளர எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாம்
நாம் சமாதானத்தோடு போய் வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. காட் bless you all. Thank you for coming. ஆமென். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென்.